ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் அண்ட் கீயோட ரெட்டினால் க்ரீமை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட் என்ன, இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த க்ரீம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 25+ தான் யூஸ் பண்ணலாம். பிலோ 25னா யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் வர நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஃபைன் லைன்ஸ் இருக்கிறவங்க, அதாவது நிறைய பேருக்கு வந்து ஃபோர்ஹெட் மேலே வந்து ஃபைன் லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ கீழே ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ 25+லேயே நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு 30 எபோவ் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ஃபோர்ஹெட்லாம் வந்து இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அவங்களாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட்டினால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீழே வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்தாலே அழகாக இருக்கும். பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், அதிக காஸ்ட் கொடுத்தலாம் நான் வாங்க விரும்பலை அப்படின்னா ஒரு குட்டி டப்பா இருக்குது. இது வந்து ஒரு 200 ருபீஸ் தான். ஸோ 200 ருபீஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரெட்டினால் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே உங்களுக்கு காஸ்ட் அதிகம் தான். ஸோ டாட் அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி சாம்பிள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ஒரு பிங்கிஷ் கலரில். ஸோ இதோட க்ரீம் ஆல்சோ இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பாருங்கள், இதோட க்ரீம் பார்த்தீங்கன்னா இதுவுமே லைட் ஒரு பேபி பிங்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேபி பிங்க், லைட் பேபி பிங்க், அந்த பாட்டில் கலரில் தான் இருக்குது இதுவும் லைட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதோட கன்சிஸ்டன்ட் இப்போது நான் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு நைட் க்ரீம். அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பொமோகிரனேட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிஸ்கஸோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கப்புறம் செராமைடு இருக்குது. ஸோ ரெட்டினால் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டினால் தான். ஸோ ரெட்டினால் வந்து உங்களோட ஸ்கின்னோட ரிப்பேர்ஸ் எல்லாமே, உங்களோட ஸ்கின்னோட பேரியர் எல்லாமே ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி உங்களோட ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸை க்யூர் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேர்மாகவும் எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனாக உங்களுக்கு வச்சுக்கும். அதே மாதிரி பொமோகிரனேட்டும் அதே மாதிரி தான், ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும் அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலாஜனை ப்ரொடக்ஷன் பண்ணும், அதாவது பூஸ்ட் பண்ணும். ஸோ ரெட்டினால் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு கொலாஜனை ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு நைட் க்ரீம். ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு 8 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஸ்கின்னை நல்லா ஃபேர்மாகவும் நல்லா யூத்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய செரமைடு ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். செரமைடு அப்படின்னாலே எப்படி வந்து ஒரு ஸ்வீட்க்கு கீ எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸில் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய அந்த செரமைடை வந்து ஒரு 25+ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கொலாஜன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆக நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் செராமைட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாகவும் நல்லா ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக வந்து உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைஸாகவும் ஸ்கின் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல்
ஸோ இதில் வந்து பொமோகிரனேட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைட் ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட ரெண்டோட எக்ஸ்ட்ராக்ட்டும் கலந்தது தான் இது. ஸோ ஸ்கின்னை நல்லா டைட்டாக வச்சுக்கும், அதாவது நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட். பொமோகிரனேட் நல்லா ஸ்கின்னை க்ளோ பண்ணி மெலனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி ஸ்கின்னை நல்லாவும் ஒரு பிரைட்டாகவும் வச்சுக்கும். அதே போக உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து உங்களோட கொலாஜன் லெவலில் ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணி உங்களோட ஸ்கின்னை நல்லா ஃபேர்மாகவும் யூத்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 8 வீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர் ஐ கீழே இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸாக இருக்கட்டும், ஃபோர்ஹெட்டில் இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். நீங்கள் வந்து விசிபிளாக பார்ப்பீங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. ஒரு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ தாராளமாக வாங்கலாம். ரெட்டினால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செரமைட், பொமோகிரனேட் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஸ்கின்னை நல்லாவே ஃபேர்மாகவும் யூத்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. சாம்பிள் பேக்கெட், குட்டி பேக்கெட் வந்து 200 ருபீஸ் தான். ஸோ வேணுங்கிறவங்க பை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 8 வீக்ஸுங்க, இது ஒரு 2-3 வீக்ஸ் வரும். ஸோ குட்டியாக இருந்தாலுமே நான் டென்சிட்டி நிறையா இருக்குது. ஸோ நிறைய நாள் வரும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்டில் வந்து நான் ப்ரெக்னன்சியில் இருக்கேன், நான் ஃபீடிங்கில் இருக்கேன், நான் ரெட்டினால் யூஸ் பண்ணலாமா, ட்ரெட்டினைன் யூஸ் பண்ணலாமா, குளுட்டதையான் யூஸ் பண்ணலாமான்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ முக்கியமாக சொல்கிறேன், ப்ரெக்னன்சியில் இருந்தாலும் சரி, ஃபீடிங்கில் இருந்தாலும் சரி, மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு க்ரீமையும் ஒரு சப்ளிமெண்ட்டையும் எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் பிக்மெண்டடாக கூட இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஒரு 10 மந்த் ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு பிக்மெண்டடாக கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னியில், அதாவது ப்ரெக்னன்சி ஜேர்னியில் எனக்கு 2மே பாய் பேபி அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டட் ஆகி கருப்பாயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு எதனால் அப்படி ஆனனே தெரில. ஆனால் அதுதான் வந்து ப்ரெக்னன்சியில் சிலருக்கு வந்து ஹார்மோனல்ஸ்னால அந்த மாதிரி ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்தெல்லாம் கூட எனக்கு ரொம்ப டார்க் ஆகி முகம்லாம் அப்படியே ஒரு டேன் ஆன மாதிரியும் கருவாச்சி மாதிரி ஆகிட்டேன், ரொம்ப கருப்பாயிட்டேன். ஸோ இருந்தாலுமே வந்து ஏன் இவ்வளோ கருப்பாகி அந்த நோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பெருசாக ப்ராடாகி நானே ஒரு இதாக இருந்தேன். ஆனால் வந்து ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்படியே நான் ரெக்கவர் ஆகிட்டேன். நான் எந்த ஒரு க்ரீமோ எந்த ஒரு இதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை, நானாகவே ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ அது வந்து ப்ரெக்னன்சி பிக்மெண்டேஷன் அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆகிருக்கலாம். ஸோ உங்களோட பிக்மெண்டடாக இருந்தாலும் சரி இப்போ ப்ரெக்னன்சியில், ஸோ அதெல்லாம் க்யூர் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டா எந்த ஒரு ஸ்கின் கேரும் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெடிக்கல் அட்வைஸ், அதாவது டாக்டர் அட்வைஸில் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ஆனால் ரெட்டினால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ கமெண்டில் ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.